பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவன் அதை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கவலை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வந்து விட்டால், முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை இழந்து விடுவோம், சந்தோஷத்தை இழந்து விடுவோம், நிம்மதியை இழந்து விடுவோம். அது மாத்திரமல்ல, இந்த கவலை என்னெல்லாம் கொண்டு வரும்னா, இருதயத்தை ஒடுக்கும், ஜெபிக்க வைக்காது, துதிக்க வைக்காது, தேவனை ஆராதிக்க வைக்காது. அது மாத்திரமல்ல, வியாதியை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். அப்போ இதையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா, தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினால் இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்துடுவார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் பிள்ளை குறித்த கவலை இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கணவனை குறித்த கவலை இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு குறித்த ஒரு கவலை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கவலையெல்லாம் என் மேலே வச்சிரு அப்படிங்கிறார். அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் தாமே யாவரையும் உங்களை இந்த வார்த்தைப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.